ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் சையத் அசாருதீன், நியூனட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷியன். எல்லா அம்மாமார்களும் மோஸ்ட்டாக பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபார்முலா ஃபீடுன்னு சொல்கிற அந்த பவுடர் மில்க், லாக்டோஜன், நான்ப்ரோ, ஆப்டமில் அப்படின்னு கொடுக்கறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் குழந்தை முன்னாடி 15 நிமிஷம் 20 நிமிஷம் குடிச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ வெறும் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே உடனே நிறுத்திடுறான். ஒருவேளை என்கிட்டேருந்து ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் ஒரு சில கிளாரிட்டியை நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எந்த ஒரு குழந்தையுமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஒரு சிலர் ஃபாஸ்ட்டாக சக் பண்ணுவாங்க, 10 மினிட்ஸ்லேயே ஃபுல் பிரெஸ்ட்டையும் சக் பண்ணி எடுத்துருவாங்க. ஒரு சிலர் 30 மினிட்ஸ் கூட ஆகும் பிரெஸ்ட்டை சக் பண்ணி எடுக்கிறதுக்கு. நம்மளே நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு சிலர் வச்ச பிரியாணியை உடனே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதே ஒரு சிலர் வச்ச பிரியாணியை ஈவன் 1 மணி நேரமாகும் அவங்க கம்ப்ளீட் ஆகுறது. ஸோ அதே மாதிரி தான் பேபிஸ்க்கும். ஸோ டோன்ட் கம்பேர். டைம் அவங்க 10 மினிட்ஸில் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுன்னா அவங்க 10 மினிட்ஸ்லேயே ஃபாஸ்ட்டாக எடுத்துருவாங்க. ஸோ 10 மினிட்ஸில் நான் அவங்க எடுக்கிறாங்க, ஒரு வேளை பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நான் ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, உங்களுடைய பிரெஸ்ட்டு நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, அவங்க ஃபீட் பண்ணதுக்கப்புறம் சாஃப்டாக ஆயிடுச்சு அப்படின்னா போதுமான அளவுக்கு அவங்களுக்கு தாய்ப்பால் கிடச்சிருக்குதுன்னு அர்த்தம். ஒன்று உங்கள் சைட்லேருந்து, மதர் சைட்லேருந்து. இப்போ பேபி சைட்லேருந்து பிரெஸ்ட் ஃபீடிங் எடுத்ததுக்கு பிறகு அவங்களுக்கு சாலிடாக ஒரு 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் தூக்கம் வரும். ஸோ இது ஒன்று பேபி சைட்லேருந்து. அப்புறம் பேபி சைட்லேருந்து இரண்டாவது விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 6 to 8 டைம்ஸ் யூரின் பாஸ் பண்ணுவாங்க. மூணாவது விஷயம், நீங்கள் ரெகுலராக வெயிட் செக் பண்ணீங்க அப்படின்னா, பீடியாட்ரிஷியன் கிட்ட போகும்போதும் சரி, இல்லை நீங்களே உங்கள் வீட்டில் வெயிட் மிஷின் இருந்தாலும் சரி, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஸ்டெடியாக மேலே தான் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் மதர் சைடும் பேபி சைடும் இண்டிகேட்டர் தட் பேபிக்கு போதுமான அளவில் தாய்ப்பால் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ எப்பயுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு குழந்தை 10 மினிட்ஸ்லேயும் ஃபாஸ்ட்டாக சக் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு சிலர் ஸ்லோவாக சக் பண்ணுவாங்க, 30 மினிட்ஸும் ஆகும். ஸோ டைமை வச்சு நம்மளால் டிசைட் பண்ண முடியாது ஒரு பவுடர் மில்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு பவுடர் மில்க் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை முடிஞ்ச வரைக்கும் ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். எதுக்கு அந்த பவுடர் மில்க்லேயே அவங்க கீழே ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, யாரெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது. மதர்ஸ் மில்க் இஸ் த பெஸ்ட் மில்க் ஃபார் 6 மந்த்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற என்ன ஒரு பிராண்டாகவே இருந்தாலும் சரி, லாக்டோஜன், நான்ப்ரோ, ஆப்டமில், சிமிலக், வாட் எவர் மேபி, அவங்களே கீழே போட்டிருப்பாங்க. அதில் தாய்ப்பால் தான் சிறந்த பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ தாய்ப்பாலையே நீங்கள் கொடுங்க. ஏதாவது உங்களுக்கு ரொம்ப சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் உள்ள பீடியாட்ரிஷியன்ட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் அதுக்காக ஆன்சரோ இல்லை வீடியோவோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து சேனலை பாருங்கள் அண்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.